நாள்காட்டியில் எந்த ராசிக்கு மகிழ்ச்சி என்று எழுதப்பட்டு இருக்கிறதோ அந்த ராசிதான் நம் ராசி என்று எண்ணிக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷம்தான். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது இடங்களை பொறுத்து அமைவது இல்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள். கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டு கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டு செல்வோம். வலிகளை தாங்கும் பொறுமையும் அதை கடந்து செல்ல சிறு புன்னகை இருந்தாலே போதும், எதுவும் பெரிதாக தெரியாது. பிறரை காயப்படுத்தாத புன்னகையும் தன் காயத்தை மறைக்கும் புன்னகையும் என்றுமே பேரழகுதான். சந்தோஷமாக வாழ முயற்சிக்காதே, நிம்மதியாக வாழ முயற்சி செய். உன் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு கலை, ஆனால் அதை யாரிடமும் கற்றுக்கொள்ள முடியாது. ஒவ்வொரு மகிழ்ச்சியும் ஒவ்வொரு வரம் என்பது துன்பங்களை கடந்து வந்தவனுக்கே தெரியும். புன்னகையும் மௌனமும் பலம் வாய்ந்த ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும், மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். அன்பை வெளிப்படுத்தும் ஒரே உலக மொழி மலர்ந்த புன்னகை மட்டுமே. நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க சிறந்த வழி மற்றவரை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிப்பதே. சந்தோஷம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதில்லை, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை ஏறி மிதித்து மகிழ்ச்சியாக வாழ்வது. சந்தோஷம் என்பது நாம் வெற்றி பெறும்போது மட்டும் அல்ல, நம்மால் பிறர் வெற்றி பெறும்போதும் கிடைக்கிறது. துன்பத்தின் இடையேதான் இன்பம் இருக்கிறது. நாம் தான் இன்பத்தை மறந்து துன்பத்தை மட்டும் நினைத்து வருந்தி வாடுகிறோம். தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து தன்னைத்தானே காத்து கொள்பவனுக்கு மட்டுமே மகிழ்ச்சி எப்போதும் சொந்தம். துன்பம் உதித்தால் கவலைப்பட வேண்டும் என்றோ அழ வேண்டும் என்றோ அவசியமில்லை. துன்பம் வரும்போது சிரித்தால் துன்பம் உதிரும், இன்பம் உதிக்கும். எவ்வளவு சம்பாதிக்கிறாய், எங்கே வாழ்கிறாய் என்பதை விட முக்கியமானது எவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறாய் என்பது. மகிழ்ச்சியாக இருப்பதற்கு மந்திரங்கள் தேவையில்லை, சில மறதியே போதுமானது. மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு இரண்டே வழிகள்தான். ஒன்று, சூழ்நிலையை மாற்றுங்கள், இல்லையெனில் சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் மாறிவிடுங்கள். நேற்று மற்றும் நாளையை மறந்துவிட்டு இன்றைய பொழுதை அனுபவிப்பதே உண்மையான மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.